கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்திலே நம் அனைவரும் வற்றாத நீரூற்றாய் உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ இறைவன் உயிர்த்திருக்கிறார். வற்றாத நீரூற்றாய் அவர்கள் இருப்போம். வறண்ட நிலத்தில் வழி தேடும் மனிதா, இதோ ஏசாயா 58:11. உனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அல்ல, அது ஒருபோதும் குறையாத டிஜிட்டல் டேங்க் அல்ல, உன் உள்ளிருந்தே பொங்கும் உயிர்ப்பின் ஊற்று. உயிர்ப்பின் ஆசீர்வாதம் பற்றாத வாழ்வு. எலும்புகளை நிமிர்த்துவார் என்கிறது விவிலியம். அர்த்தரட்டிஸ் வந்த கால்களையும் இது குணமாக்கும் ஆன்மீகம். உயிர்ப்பின் ஆசீர்வாதம் என்பது வெறும் ஹாப்பி ஈஸ்டர் வாழ்த்தல்ல, அது உள்ளத்தில் தேங்கியிருக்கும் கவலைகளின் டெலீட் பட்டன். சோர்ந்து போய் மூளையில் உட்காராதே, ஏனெனில் கல்லறை திறந்திருப்பதற்கு உன் கதவை திறப்பது மேட்டரே இல்லை. வறட்சியை பார்த்து பயப்படாதே, நீதான் அந்த வற்றாத அருவி. செயலால் அறிவிக்கும் நற்செய்தி வாட்ஸ்அப் அல்ல வாழ்க்கை. வெறும் ஸ்டேட்டஸ் வைப்பதோடு முடிந்து விடுவதில்லை நற்செய்தி. அடுத்தவன் பசியில் உன் பங்கை தருவதே உண்மையான பக்தி. நீரூற்று என்பது தேங்கி நிற்பதற்கல்ல, அது தாகமுள்ளவரை தேடி ஓடுவதற்கே. நீ முகம் சுளிக்காமல் கொடுக்கும் ஒரு புன்னகை 1000 பிரசங்களை விட ஆழமானது தெரியுமா? உபவாசம் இருந்துவிட்டு முகத்தை உருண்டு வைத்தால் அது தவக்காலத்தின் வெற்றி, உயிர்ப்பின் மகிழ்ச்சி அல்ல. உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக லைவ் டெலிகாஸ்டாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு உயிர்த்தார் என்பதற்கு நீதான் நடமாடும் ஆதாரம். உன் நேர்மையான உழைப்பு தான் சாட்சியத்தின் மிக சிறந்த தாரகம். சீடர்கள் பயந்து ஒளிந்தார்கள், ஆனால் ஆவியை பெற்றவன் சிங்க குட்டிகளாய் நிமிர்ந்தார்கள். உன் பயம் நீங்கி பெருநலம் நாடி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உயிர்த்த இயேசு உன் வழியாய் செய்யும் ஒரு ரியாலிட்டி ஷோ. கல்லறை பாறையை உருட்டி தள்ளியது இயேசு அங்கே ரெஸ்ட் எடுக்க அல்ல, அடிபட்டு கிடந்த சீடர்களின் கதவை தட்டியது அவர்களை உள்ளே வைத்து பூட்டி வைக்க அல்ல. தேக்கம் என்பது தேக்கம் அல்ல, அது ஒரு மரணம். குளமாய் நின்றால் பாசி பிடிக்கும், கொசுக்கள் அங்கே முட்டையிடும். குளமாய் நின்றால் பாசி பிடிக்கும், கொசுக்கள் அங்கே முட்டையிடும். பக்தி என்னும் நம் வீட்டு பரிசு பெட்டி அல்ல, அது அடுத்தவர் தாகம் தீர்க்கும் வாட்டர் பாடி. உயிர்த்த இயேசு சீடர்களிடம் சொன்னார், இங்கேயே கூடாரம் போடுங்கள் என்றல்ல, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. கிணறு தேடி தன் மனிதன் உருவான, ஆனால் நீரூற்று தாகத்தை தேடி தான் ஓடும். கிணறு தேடி தான் மனிதன் வருவான், ஆனால் நீரூற்று தாகத்தை தேடித்தான் ஓடும். அன்பு என்பது ஏர் கண்டிஷன் அறையில் பேசும் தத்துவம் அல்ல, அது வெயிலில் வாடும் ஏழையின் தாகம் தீர்க்கும் சத்தியம். அன்பு என்பது ஏர் கண்டிஷன் அறையில் பேசும் தத்துவம் அல்ல, அது வெயிலில் வாடும் ஏழையின் தாகம் தீர்க்கும் சத்தியம். வாட்ஸ்அப்பில் காட் பிளஸ் யூ என்று டைப் செய்வதை விட பசியோடு இருப்பவனுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி தருவதுதான் உயிர்ப்பின் ரியல் டைம் சாட்சியம். ஊரூராத்தான் ஊற்று சுரக்கும். நீ கொடுக்க கொடுக்கத்தான் உன் ஆசீர்வாதம் பெருகும். ஏசாயா சொன்ன அந்த நீரூற்று நீ ஆனால் உன் இதயம் ஒருபோதும் வறண்டு போகாது. ஏனெனில் கொடுக்கும் கைகள் ஒருபோதும் எம்டி ஆவதில்லை, அன்பு செய்யும் கண்கள் ஒருபோதும் பிளர் ஆவதில்லை. தேங்கி நின்றானது ஒரு சாக்கடை, தேடி ஓடினால் அது கங்கை. இயேசுவின் சாட்சியாய் நீயும் ஓடினால் உன் வாழ்வே ஒரு புனித சங்கை. தேங்கி நின்றால் அது சாக்கடை, தேடி ஓடினால் அது கங்கை. இயேசுவின் சாட்சியாய் நீயும் ஓடினால் உன் வாழ்வே ஒரு புனித சங்கை. அதுதான் உயிர்ப்பின் ஒரிஜினல் முகவரி. பரிசேயன் போல நீ முகத்தை சுருக்கி பக்திமான் என்று போஸ் கொடுத்தால் பரலோகத் தந்தை உன்னை பார்த்து சிரிப்பார். அது உன் பக்தியை பார்த்து அல்ல, உன் ஆக்டிங்கை பார்த்து. உயிர்த்த இயேசுவை மரியா மகதலேனா பார்த்தபோது அவர் கையில் மைக் எடுத்த பிரசங்கம் செய்யவில்லை. அவர் முதலில் கொடுத்தது ஒரு அன்பான அழைப்பும் அமைதியும் ஒரு புன்னகையுமே. சிலுவையில் தொங்கிய போது கூட மன்னிப்பை புன்னகையோடு தான் விதைத்தார். நீ 1000 விவிலிய வசனம் மனப்பாடம் செய்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து முறைத்தால் அது உயிர்ப்பின் சாட்சியம் அல்ல, உள்ளத்தின் இருள். நீ 1000 விவிலிய வசனம் மனப்பாடம் செய்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து முறைத்தால் அது உயிர்ப்பின் சாட்சியம் அல்ல, உள்ளத்தின் இருள். 1000 பிரசங்கங்கள் ஒரு புன்னகை. மேடையில் ஏறி அன்பு செய்யுங்கள் என பேசுவது தியரி.
மேடையில் ஏறி அன்பு செய்யுங்கள் என்று பேச தேறி கடுப்பான நேரத்திலும் ஒருவரை பார்த்து சிரிப்பது பிராக்டிக்கல். 1000 பக்கங்களில் எழுத முடியாத இறைவனின் கருணையை உன் இதழின் ஓரத்தில் ஒரு வினாடி கட்டிவிடலாம். கவலைகளில் மூழ்கி கிடப்பவனுக்கு உன் அட்வைஸ் கசக்கும், ஆனால் உன் புன்னகை அவனுக்கு மருந்தாய் இணைக்கும். பிரசங்கம் என்பது காதுகளுக்கு சொல்லும் சத்தம், புன்னகை என்பது இதயத்தை தொடும் யுத்தம். பிரசங்கம் என்பது காதுகளுக்கு சொல்லும் சத்தம், புன்னகை என்பது இதயத்திற்கு தொடும் யுத்தம். சிலுவை சாவை சென்று வென்றவருக்கு சாட்சியாய், சில்லறையாய் அல்ல, சிரிப்பாய் உன் அன்பை சிதறிவிடு. கல்லறை ஓப்பன், உன் கதவு எப்போது? கல்லறை ஓப்பன், உன் கதவு எப்போது? மூளையில் உட்கார்ந்த முகமாடி போயிருக்கும் என் அன்பு மனிதா, உன் கவலைகள் எல்லாம் ஒரு பெரிய பாறை என்று நினைக்கிறாயா? அன்று 3 நாள் டெட்பாடியா எழுப்பியவருக்கு உன் 3 கால பிரச்சனை ஒரு விஷயமா? லாக்டவுன் ஆன உள்ளமே வெளியே வா, லாக்டவுன் ஆன உள்ளமே வெளியே வா. சிலர்கள் பயந்து கதவை பூட்டி உள்ளே இருந்தார்கள், ஏனெனில் யூதர்கள் வருவார்கள் என பேணிக்கானார்கள். ஆனால் இயேசு கதவை தட்டவில்லை, பெல் அடிக்கவில்லை, சுவரை துளைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். அவர் ஒரு சூப்பர் மேனர் அல்ல, அவரே உயிர்ப்பு. கல்லை உருட்டியவர் கவலை எனும் கதவை தட்ட மாட்டாரா? அவர் மாஸ்டர் கீ வைத்திருக்கும் பரலோக இன்ஜினியர். கல்லறையா உன் படுக்கை அறையா என்று தியானித்துப்பார். சோர்ந்து போய் படுத்திருப்பது ஒரு வகை மினி கல்லறைதான். அங்கே குடியிருந்தால் நீ எப்படி மிஷனரி ஆவாய்? எழும்பார் என்று உன் மனச்சாட்சி சொன்னாலும் இன்னும் 5 நிமிஷம் என அலறத்தை அணைக்கும் சீடனாகாதே. நீ சீல் வைக்கப்பட்ட கல்லறையை இயேசுவை தடுக்க முடியவில்லை. இதில் உன் லோன் பிரச்சனையும் லேப்டாப் தலைவலியும் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. நீயே ஆண்டவரிடம் சென்றால் உயிர்ப்பு உண்டு. கதவை திறப்பது எப்படி என்று கேட்போம். அவர் வந்து நிற்கும் வரை காத்திருக்காதே. நம்பிக்கை சாவியாக்கி உள்ளிருந்து திறப்பு. நீரூற்று உன்னை துளைத்துக் கொண்டு, உன் சோம்பலை துளைத்துக் கொண்டு உயிர்ப்பின் சாட்சியாயிடு. மரணத்தின் பாஸ்வேர்டை உடைத்தவருக்கு உன் வாழ்க்கையின் ஹேங்கான நிலையை சரி செய்வது மிக மிக எளிது. ஏய் மனிதா, உட்காராதே. இருந்தால் ஊற்று ஓடுமா? மண்ணுக்கடி நீர் இருக்கலாம், அது ரிசர்வ். ஆனால் வெளியே வந்து ஓடினால்தான் அது சர்வீஸ். நீ ஆசீர்வாதம் வேண்டும் என்று சோபாவில் அமர்ந்திருந்தால் அது ஆர்டர் செய்தவுடன் வரும் ஸ்மார்ட்டா அல்ல. நீ ஆசீர்வாதம் வேண்டும் என்று சோபாவில் அமர்ந்திருந்தால் நீ ஆர்டர் செய்தவுடன் வரும் சொமோட்டோ அல்ல. ஊற்று என்பது மூமெண்ட். உட்கார்ந்திருந்தால் நீரூற்று அல்ல, அது வெறும் தொட்டி. ஊற்று என்பது மூமெண்ட். உட்கார்ந்திருந்தால் நீரூற்று அல்ல, அது வெறும் தொட்டி. அதில் பக்தி மனம் வராது, வரும் பாசி கலந்த முட்டி. எசேக்கியேல் கண்ட அந்த ஆலயத்து ஊற்று படிக்கட்டில் உட்கார்ந்து செல்ஃபி எடுக்க அல்ல. எசேக்கியேல் கண்ட அந்த ஆலயத்து ஊற்று படிக்கட்டில் உட்கார்ந்து செல்ஃபி எடுக்க அல்ல. அது ஓடியது முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீந்தும் அளவு. ஓடும் இடமெல்லாம் உயிர்ப்பை கொண்டு வந்தது. எசேக்கியேல் 47 படிக்கிறோம். நீயும் ஓடினால்தான் உன் வாழ்வு ஒரு லைஃப் சேவிங். எழும்பு, ஈஸ்டர் எனர்ஜி. எழுந்து உன் படுக்கையில் எடுத்துக்கொண்டு நட என்றார் இயேசு. அவன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டுமா என்று கேட்கவில்லை, எழுந்து நடந்தான். நீரூற்று மண்ணை துளைத்துக் கொண்டு வந்து வருவது வழி, ஆனால் அது வெளியே வந்து சிரிப்பதுதான் வெற்றி. உன் சோம்பல் என்னும் பாறையை உடைத்துக் கொண்டு வெளியே வா. உன் தாகம் தீர அல்ல, ஊரின் தாகம் தீர்க்க. உன் சோம்பல் என்னும் பாறையை உடைத்துக் கொண்டு வெளியே வா. உன் தாகம் தீர அல்ல, ஊரின் தாகம் தீர்க்க. முடக்குவாத காரணம் 30 வருடம் உட்கார்ந்திருந்தான். நீ 30 நிமிடம் ரீல்ஸ் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறாய். அவனுக்கு குளம் இருந்தது, உனக்கு உயிர்த்த இயேசுவே இருக்கிறார். ஓடு, சாட்சியாய் மாறு. உயிர்த்தவர் என சொல்ல மரியா மகிழ்னா நடந்து செல்லவில்லை, அவள் ஓடினாள் என்றுதான் விவிலியம் சொல்கிறது. நற்செய்தி என்பது வாக்கிங் போவதல்ல, அது அன்பிற்காய் பாய்ந்து செல்லும் ரன்னிங். தடைகள் வந்தால் நீரூற்று திசை மாறும், ஆனால் அது ஒருபோதும் ஸ்டாப் ஆகாது. தடைகள் வந்தால் நீரூற்று திசை மாறும், ஆனால் அது ஒருபோதும் ஸ்டாப் ஆகாது. நீயும் அப்படித்தான். ஒரு வழி அடைபட்டால் இன்னொரு வழியில் ஓடு. உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் உலகை சுத்தி போடு. தேங்கி நின்றால் நீ ஒரு கேள்விக்குறி, தேடி ஓடினால் நீ இறைவனின் ஆச்சரியக்குறி. உட்கார்ந்தது போதும், எழுந்து ஓடு. உன் பின்னால் ஒரு நதியே உருவாகும் பாரு. ஆண்டவருடைய பயணத்திலே ஓடுவோம், வாழ்வை பெறுவோம். ஆமென்.